தாய்மான சுவாமி கோயிலுக்கு போயிருப்பாங்க, மலை கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நேராக தாய்மான சுவாமிகளுக்கு போய் பார்த்துட்டு நேராக அங்கேருந்து கீழே இறங்கி உச்சிப்பிள்ளையார் கோயில் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வெளியே போயிடுவாங்க. கீழே இன்னொரு மகான் சமாதி ஆகிருக்கார். அவர் யாருன்னா மௌன சுவாமிகள். அவர் மௌன சுவாமிகள் தான் தாய்மானவர் சுவாமிகளுக்கு தீட்சை பாடம் கொடுத்து அவரை பக்குவப்படுத்தினா ஒரு குருதேவர். ஆனால் இது அங்கே போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கடகடகன்னு உச்சிப்பிள்ளையார் கோயில் போவாங்க, கடகடனுக்கு இறங்கி நேராக போய் நம்புவாங்க. கீழே இறங்குற அந்த வழியிலேயே இடது பக்கம் பார்த்தோம்னா மௌன சுவாமிகளுக்கு ஒரு சமாதி இருக்குது. உள்ளே அதுக்கான ஒரு மனமும் இருக்கும். அதை வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இறைவனை போய் கலந்த தாய்மான சுவாமிகளை தன்னோட குருநாதரோட பெருமையை சொல்றார். வாய் ஒன்றும் பேசா மௌனியாய் வந்து ஆண்டதே ஒன்றும் போதாதோ இன்பம் பராபரமே. அப்பா நீ ஒரு இன்பத்தை கொடுத்தாது என்ன இருக்குதுன்னா, என் குருநாதர் வடிவில் அவர் குருநாதர் வந்து பேசவே மாட்டார், ஆனால் தீட்சை கொடுத்தாரு. அவரும் மௌனத்தில் இருந்தவர். தாய்மான சுவாமிகளோட குருநாதர் சதா மௌனத்தில் இருப்பார், பேசவே மாட்டார். அந்த மௌன குருநாதர் தான் தாய்மான சுவாமி. அப்போ என்ன சொல்கிறாரு, என்னோட குரு வடிவமாக தானே பரம்பொருளே மௌன குருவாக வந்து என்னை வழி நடத்தி எனக்கு இன்பத்தை கொடுத்துருக்கல. அப்போ குருநாதர் யாரை சொல்கிறாரு, எந்த உலகத்தை யார் கட்டி காப்பாற்ற அந்த பரம்பொருளே குருநாதர் வடிவில் இங்கே வந்திருக்காங்க. இந்த உண்மையை உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு சிஷ்யனுக்கு பாடம் கை கொடுக்கும். குருநாதரோட பக்தி இல்லாமல் வெறும் பாடம் ஏட்டுக்கல்வி மாதிரி தான். அது ஒரு நாளாக சக்கரைன்னு தான் சுவைக்குமா? சுவைக்காது. அதே மாதிரி குருநாதரோட பக்தி இல்லாமல் பாடத்தை வாங்கிட்டாங்க, எல்லா பாடத்தையும் பண்ணிட்டேன்னா அதனால் பலன் இல்லை. தாய்மான சுவாமிகள் எப்படி உயர்ந்த நிலை அடைஞ்சாலும் தன்னோட குரு மௌன குருநாதர்ன்றதை அடிக்கடி சொல்லுவார். ஒரு அடிக்கும் சொல்லுவாது. மை வண்ணம் தீர்ந்த மௌனி சொன்னது. மை வண்ணம் தீர்ந்தம்னா இருள். மை வண்ணம்னா என்னது? மாயையான இருள் சூழ்ந்து இருக்குதான். அந்த இருளை தீக்கிறதுக்கு யார் வந்தாரு? மௌனி சொன்னது எவ்வண்ணம், அவ்வண்ணம் நிஷ்டை அருளாய் பராபரமே. என் குருநாதர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நிஷ்டையை அதே மாதிரி சமாஜ நிலையை நீ குடுறா அப்படின்னு யாரை பற்றி கேட்குறாரு? இறைவன்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார். ஏன்னா என் கண் இப்போ சொன்னா இல்லையா, காட்டில் போய் கண்ணை கரைச்ச மை வண்ணம் என் கண்ணை மறைக்கிறது, என்னோட அறிவை எது மறைச்சுன்னு இருக்குதோ, உண்மை பொருளை விளக்க முடியாமல் எது இருக்குதோ, மாயை என்ற இருள் இருக்குதோ, அந்த இருளை நீக்கி யார் கொடுத்ததே? மௌனி சொன்ன அந்த குருநாதர் சொன்ன அவ்வண்ணம். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நிற்கிறதுக்கான ஒரு நிலையை, ஒரு உறுதியை எனக்கு குடுறா அப்படின்னு இறைவனை போய் கேட்குறாரு. அப்போ நாமளும் நம்ம குருநாதர் சொன்ன அந்த வழியாக நான் நிற்கணும்பா, எந்த வழியிலும் நான் தடமாட்டக்கூடாதுன்னு ஒரு நாளும் இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கணும். அப்படி பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடத்தில் மேல்நிலைக்கு போக முடியும். இதே மகன்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டிருக்காங்க, நாமளும் அதை உணர்ந்து பண்ணணும். சரிங்களா? வெறும் மிஷின் மாதிரி ஏதோ பாடம் வாங்கினேன், சுவிட்சு போட்டால் ஒரு கரண்ட்டு சுற்றுது, மாவை போட்டால் அரைச்சி மேலே போட்டால் கீழே வந்ததுன்னா அப்படிலாம் இங்கே பாடம் பண்ணால் வேலைக்கே ஆகாது. அதை உணர்ந்து அனுபவித்து அம்மா வந்து கருவை தாங்கிட்டாங்க. கருவை தாங்கினோடனே 10 மாதம் எந்த உணர்வுமே இல்லாமல் பெற்று போட்டாங்களா நம்மனா? இல்லை. ஒரு மாதமும் அந்த கரு அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணும். ஏதோ ஒரு பூச்சி நெளின மாதிரி இருக்கும் ஒரு 2-3 மாதம். அதுக்கப்புறம் அதுக்கு கை காலெலாம் முளைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உருள்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உதைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம வெளியே வரதுக்கு முன்னாடியே நம்ம கூட அவங்க உருவாடி இருப்பாங்க. என் பிள்ளைப்பாரு எப்படி உதைக்கிறான், என் பிள்ளைப்பாரு எப்படி அனுபவிக்கிறாங்க. இதை விளக்கி சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாம் பாடம் பண்ணும்போது அந்த தாயோட பக்குவத்தோடு நாம் அந்த பாடத்தோட உறவாடினால் அந்த பாடம் நமக்கு காட்டக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அது நமக்கு அந்த மௌனத்தில் நீங்காத மௌனம். இந்த மனசை சாய்க்கக்கூடிய ஒரே வழி அந்த பாவனை தான். நான் எப்படி ஒன்றா இருப்பேங்க அப்படின்றதெல்லாம் இங்கே செல்லவே செல்லாது. நான் எதுக்காக வந்துக்கிறோனோ அதுக்காக போய் நான் உட்காந்துருக்கேன். குருன்னு சொல்கிறாங்க, குருமார்க்க சொல்கிறாங்க. குருன்னா யாரு, ஆசிரியர்னா யாரு, ஆசாரம்னா யாரு? குருன்னு இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஆனால் ஆசான் பல பேரை சொல்லலாம். ஆசிரியர்னு இன்னும் 1000 கணக்கில் சொல்லலாம். நாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் போனால் பசங்க ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 50 பேர் ஆச்சு ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல முடியும்? அகக்கண்ணை திறப்பாங்களான்னா அகக்கண்ணெலாம் திறக்க முடியாது. அவங்க எதை படித்தாங்களோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து படித்து
உங்கள் வர்றது சாமர்த்தியம். அதே புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துறது, அதுக்கு விளங்கப்படுத்துறது தான் வேலை. யாரோட வேலை? ஆசிரியரோட வேலை. அதை தாண்டி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட படிப்பு, அவர் கொடுத்த கல்வி எது வரைக்கும் வரும்னா, என் வயிற்று ஒப்புற வரைக்கும் வரும், 4 பேரை காப்பாற்றுற வரைக்கும் வரும். அதை தாண்டி ஏதாவது நடக்குமானா, அதை தாண்டி ஒரு எட்டு கூட நம்மளால் வைக்க முடியாது. ஆசான் அப்படின்னா யாருன்னா, படிச்சிருக்கிறோம், வித்தை தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க, கழித்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள். படிச்சுட்டேன். நிறைய பேர் இன்றைக்கி பிழைக்க தெரியாமல் இருக்கிற யாருன்னா, நல்லா படிச்சுடுங்க, எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கலங்க அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இல்லை. இந்த ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறோம் ஆசான், ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்குறோம் ஆசான். ஒரு சிலம்பம் பயிற்சி எனக்கு தெரியும், நான் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தேன்னா எனக்கு பேர் ஆசான். ஆனால் அது போய் என்னை கரை சேர்க்குமானா, அப்படின்லாம் கரை சேர்த்துறாரு. அப்போது படிப்பு என் வயிற்றுறப்புது, ஒரு கலையை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நடன ஆசிரியர் இருக்கிறாரு, நடனத்தை கற்றுக் கொடுக்குறாரு. உடனே நான் போய் சிவபெருமான் நடனம் ஆடுற மாதிரி நானும் ஆடி கரை சேர்ந்துருவோம்னா வாய்ப்பு இல்லை. அப்போது ஆசிரியர் ஆசான்லாம் எங்கே நிற்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வாசப்படியோடு நிற்கிறாங்க. குருன்ற ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா அந்த பேரிலே ஒரு விஷயம் இருக்குது. கூனா இருள், ரூனா அதை நீக்கிறவர். அப்போது இருள் எங்கே இருக்குது? எனக்குள்ள இருள் எங்கப்பா இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை நீக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் குரு. வேற யாரும் அதுக்கு ஈடாக சொல்லக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை. பொண்ணை அழகணும்னா நீ பொண்ணை வச்சு தான் தயார்படுத்தணும். வைரத்தை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி குருவுக்கு நிகராக இன்னொருத்தரை எடை போட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் மட்டும்தான் பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. ஏன்னா எதையும் நீக்க முடியாது, யாராலும் நீக்க முடியாது அந்த மாயை அப்படின்ற இருள். இந்த உடம்பு தானே நான், நீங்கள் யாருங்க அப்படின்னா, இந்த உடம்பு தானே நான். அப்படியா? ஒரு டாக்டர் ஒரு என்னப்பா உனக்கு பிரச்சனை? அவர் மனநல டாக்டர், மனநல டாக்டர். அவர்கிட்ட ஒருத்தன் போகிறான், எதுக்கு வந்த? சாமி நான் யாருன்னு தெரியல. நான் யாருன்னு தெரியல. நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் சாமி முதல்ல அப்படின்றாரு. நான் யார்? நான் மாதிரி டாக்டர் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அது உங்கள் தொழில் சாமி. நான் கேட்டது நீங்கள் யார்? என் பேர் வந்து ராமசாமி அப்படின்றாரு. அது உங்கள் பேர் சாமி, நீங்கள் யார் சாமி? யார் பேஷண்ட்டாக வந்தாரோ அவர் இப்போ டாக்டர் விசாரணை பண்ணிக்கிறாரு. டாக்டர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தலையை பிடிச்சின்னு குழப்பமாக தான் இருக்குது. சரி, நான் வந்து இன்னாரோட பையன், அது உங்கள் அப்பாவோட பேர், நீங்கள் யார் சாமி? போல சொல்லினே தான் எல்லாம் கேட்டுனாங்கிறாங்க அப்படின்னு பண்ணுறது. அப்போ அவருக்கே ஒன்றும் புரியல, யாரே மனநல டாக்டருக்கு ஒன்றும் புரியல. அப்போ நாம் யார் தான்? இந்த மாதிரி கடந்து போனால் ஒரு கொஸ்டின் மார்க் தான் நிற்கும். நான் யாருன்றதுக்கு விடை சொல்ல இங்கே ஆளே இல்லை. அந்த விடை தெரியாத கேள்விக்கு பதிலாக அமைகிறவர் மட்டும்தான் குரு. அந்த மாதிரி குரு இந்த கலியுகத்தில் நம்ம குருநாதர் மட்டும்தான் சாமி. அவரை மட்டும்தான் குரு சொல்லலாம். மற்றவங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த உன்கிட்ட என்கிட்ட 10 ரூபா இருந்ததுன்னா உனக்கு கொடுக்கலாம், அதெல்லாம் நான் குருவாயிடுவேன்னா அது எவ்வளோ நாள் காப்பாற்ற? என்னென்னா ஏன்னா செலவு பண்ண வரைக்கும் காப்பாற்ற, செலவு பண்ணதுக்கப்புறம் யார் காப்பாற்றுவா? ஆனால் குருவானவர் கொடுத்த விஷயம் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்மளை கரை சேர்த்து காப்பாற்றும். சரிங்களா? எந்த முனிவனும் எந்த யோகியும் பணக்காரனாக வாழ்ந்ததே இல்லை. ஆனால் யாரை நம்பி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்க குருநாதரை காட்டி கொடுத்த வழியில் இறைவன் வந்து எந்த சூழ்நிலை உன்னை காப்பாற்றுவாங்கன்னு சொன்னாங்களோ அந்த ஒழுக்கத்தில் நின்னதுனால வாழ்ந்தவங்க சீடன், அதுக்கு வழி சொன்னவங்க குரு. மற்றவங்க யாரும் குரு நிகர் இல்லை சாமி. சரி, அப்புறம் இந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போனோம்னா இடுக்கு பிள்ளையார் கோயில்னு ஒன்று இருக்கும். ஆமாம் ஆமாம். அப்புறம் பார்த்தா அதனுடைய பொருள் என்ன? ஏன்டா சின்ன வாசப்பதில் உள்ள நொஞ்சு வராங்க, இவர் பொழப்பாங்க கோயில் கட்டி வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் அதை கேள்வி கேட்டது கிடையாது. அதனுடைய தற்பாடு என்ன? கீழே வாசல்னு ஒன்று இருக்குது, மேலே வாசல்னு ஒன்று இருக்குது. 2 வாசல் மனுஷனுக்கு. என்னங்க 9 வாசல் சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டெல்லாம், இப்போ 2 வாசல், மற்ற 7 வாசலை குறைச்சிட்டீங்கன்னா 9 வாசல் இருக்குது. அது புலங்கள் போய் வருது. சராசரி மனுஷன் இயக்கத்துக்கான 9 வாசல். இது இல்லாமல் 2 வாசல் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அது கீழே ஒரு வாசல், மேலே ஒரு வாசல். இந்த கீழே வாசல் போக முடியாத எது திரும்பி சொன்னார், இடுக்கி பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே போய் என்ன பண்ணோம், அந்த இடுக்கில் பூந்து வெளியே வரணும். நீ வெளியே வந்துடணும், உனக்கு பிறவிலாம் இல்லைப்பா, உன்னை இறைவன் நேராக அங்கே கூட்டுப்பாரு அப்படின்றது தான் அங்கே கான்செப்டு. ஆனால் அதுதான் உண்மையான அப்படி கிடையாது. இடுக்கின்றது என்னென்னா மூலாதாரம்.
இந்த மூலாதாரம் வழியாக நம்மளால் புகுந்து மேலை துவாரத்துக்கு வழியாக வரணும். மேலை துவாரன்றது என்னது? உருவ மையம். இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து நின்னால் அதுதான் நமக்கு முக்தியாக தரும், அதுதான் மோட்சமாக தரும். அதுக்கு உருவகப்படுத்தினது தான் நாங்கள் திருவாமணியில் இடுக்கு பிள்ளையார் கோயில். இதுக்கு போக வழிதில் இந்த மாட்டை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க, கொடுத்தாங்க வாழை போய் தொட்டு கண்ணில் ஊற்றிப்பாங்க. ஏன் கொம்பு போய் ஊற்றி குடிச்சிருக்குன்னா எல்லாத்துக்கும் காரண காரியமும் ஒன்று இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்மளை பண்ண முடியாமல் வெளியவே பண்ணி நம்ம காலத்தை முடிச்சிடணும். இதே மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது, கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா அந்த காலத்தில் வெறும் கல்லெல்லாம் வச்சு செஞ்சதே இல்லை, வெறும் மணல் சுண்ணாம்பு இந்த ரெண்டை வச்சு 2000 வருஷம் ஆகுது. இவ்வளோ மழை வெயில் காலம் ஃபுல்லாக எவ்வளோ இயற்கை சீற்றம் பண்ணி நடந்தும் மிச்சம் மீதி கொஞ்சம் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு வாசல் இருக்குது, உள்ளே பூந்து வெளியே வரணும். அப்படியே ஊர்னு கஷ்டப்பட்டு தான் அவனை கொஞ்சம் முன்னாடி மாட்டின்னு வயலில் நிற்க வச்சுட்டான், வெளியெல்லாம் வர முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்கன்னா, உன்னோட பாதை இப்படி போய் இப்படி வருதுப்பா, அதனால பயன் இல்லை, இதை மடை மாற்றி கீழே இருந்து மேல் நோக்கி பண்ணு. அந்த வாசலை தேடி மேலாம் பதம் தேடி மெய்ப்பொருளை உள்ளிருத்தி, 4ஆம் பதம் தேடி நான் அடைவது எக்காலம். மேலாம் பதம் தேடி மெய்ப்பொருளை உள்ளிருத்தி, மேலாம் பதம் தேடி மேலே ஒரு வாசல் இருக்குது, அதுக்கு போகிற வழியை தெரிஞ்சு அந்த வழியில் நீ போனால் உனக்கு முக்தி நிச்சயம்பா. அது 4ஆம் பதம். அது சொன்னால ஐயா, சாலோகம் சாமீபம் சாலோகம் சாயுச்சம், அந்த 4 படிநிலையும் உனக்கு வாய்க்கும். ஆனால் போகிற இடம் இப்படி போகிறது இல்லைப்பா, பின் வாசல் வழியாக போகணும். போனால் அதுதான் சாமி. அது இடுக்கி பிள்ளையார் கூட இங்கே எடுக்குமா தான் இருக்கும். இங்கே இந்த மாதிரி போய் வரா மாதிரி தாம்பு கயிறு மாதிரி மூச்சு ஓடாதாங்க. அங்கே எப்படி போவோம்? ஒரு நூல் அளவு தான் ஓடும், அவ்வளோதான் அதுக்கு வழி. இங்கே வலிக்கிறோம் பிராணன், பிராணன் மூச்சு வலிக்கிறோம். பிராணன் வந்து 10 பொருளாக பிரியுது. பிராணன் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுதான் வேலைன்னா அது வேலை இல்லை. அதுக்கப்புறம் அது 9 பொருளாக பிரிஞ்சு ஒரு இயங்குது. நான் கண்ணை சிமிட்டுறேன்னா அதுக்கு ஒரு காற்று வேணும். இதே பிராணனால அதை இயக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போயிட்டா, இப்போ என் பேர் தியாகு, நான் இங்கே இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்ணிக்கிறேன். என் பையனுக்கு நான் உபதேசம் பண்ண போகிறேன். என் பையன் என்னை அப்பான்னுவான், நீங்கள் ஐயான்றீங்க. என் பொண்டாட்டி என்னை மாமான்னுவான். என் சொந்தக்காரன் என்ன அவன் உரம் முறைக்கேற்ற மாதிரி கூடுவான். அப்போது இருக்குதுன்னா நான் ஒரு பொருள், ஆனால் அவங்க உறவு முறைக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி உள்ளே போனது ஒரே மூச்சு. ஆனால் அது உயிரை காப்பாற்றக்கூடிய பிராணனாவது இந்த உடலில் 10 விதமான வாயுகளாக மாறி 10 விதமான பொருளை இயக்கக்கூடிய சக்தியும் இந்த ஒரே பொருள் 10 விதமாக பிரிஞ்சு 10 பொருளை இயக்குது. சரிங்களா? அப்போது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இங்கே இருக்கிற மூச்சு நாம் வாங்கி இருக்கிறோம், ஆனால் இது இப்படியே மூலாதாரம் போகணும்னு நினைக்கிறீங்க? எப்போதான் நம்ம கற்பனை பண்ணியிருக்கோமா? இது வரைக்கும் தான் வரும். இதுக்கப்புறம் குடல் இருக்குது, அந்த குடலில் 1008 சுற்று இருக்குது. நாம் வலிக்கக்கூடிய மூச்சு இவ்வளோ சுத்த தாண்டி அங்கே போய் நிற்கும். வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்போ எப்படி சாமி அங்கே? ஆனால் உணர்வு இருக்குது. அப்போ எப்படி சாமி நான் போகிறேன்னா, அதுக்கு தான் மனம் வேணுன்றது. மனம் ஒன்றால் மட்டும்தான் அதை கடத்தின்னு போக முடியும். எப்படி கரண்ட்டை கடத்தாதோ, எது கடத்தும்? காப்பர் கம்பி கடத்தும், அலுமினிய கம்பி கடத்தும். அப்போ இதை கடத்தி இந்த காற்று அங்கே நேரடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மனம்ன்ற கடத்தி அங்கே வந்தால் நான் எங்கே நினைக்கிறேன்னா அங்கே காற்று 10ல் 1 பங்கு அங்கே போய் நிற்கும். புரியுதுங்களா? அப்போது வலிக்குதுன்னா ஒரு காற்று, மிச்சம் 9 பொருள், 9 டிவிஷனு, 9 பங்கு, 9 வேலையை பார்க்க போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற ஒரே பங்கை வச்சுக்கின்னா நான் என் மனசோட துணை கொண்டு எங்கே நினைக்கிறோன்னா அங்கே போய் செலுத்தி என் அடையக்கூடிய இலக்கு 10ல் 1 பங்கு தான் போகுது. சரிங்களா? இதில் இவ்வளோ நுணுக்கம் இருக்குது. அப்போ அந்த 10ல் 1 பங்கு போகிற அளவு தான் இறைவன் உள்ளே வச்சிருக்கிறான். அதுக்கு தான் சாமி இடுக்கி பிள்ளையார் கோயில்.